ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோன் செயின். இந்த ஸ்டோன் செயினை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு எந்த மாதிரி ஆங்கிளில் வேணுங்கிறத பேஸ்ட் பண்ணிக்கணும். இல்லைனா நம்ம இப்போ ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக போடுறீங்கன்னா அதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். நமக்கு ஒரு டிசைன், அதாவது இப்போ நமக்கு வந்து இது வந்து இந்த கர்வாக வேணும் அப்படிங்கும்போது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து ஒட்டிக்கிட்டு அப்புறம் தைச்சிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து என்ன தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா டியூப் பீட். ஸோ இந்த டியூப் பீட் தான் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 2mm பீட், அதுக்கடுத்து நார்மல் சீவிங் த்ரெட், அதுக்கப்புறம் துளிப் நீடில் 23 நம்பர் எடுத்திருக்கேன். இதெல்லாம் தான் நமக்கு தேவை. ஸோ இப்போ நம்ம எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆரி பற்றி, அப்புறம் ஸ்டிச்சஸ் பற்றி, அப்புறம் ஹேண்ட் ஒர்க், கிராஃப்ட் ஒர்க் பற்றியெல்லாம் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது எனக்கு தேவையான சைஸில் வந்து நான் ஸ்டோன் செயின் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எனக்கு வந்து இப்படி தான் ஒட்டணும். அதாவது இந்த மாதிரி வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு வேணும். ஸோ அது பக்கத்துலேயே நான் வந்து இதை அப்படியே வச்சு லைட்டாக வரைஞ்சிக்கிறேன். ஸோ தட் நமக்கு வந்து ஈஸியாக கொஞ்சம் பேஸ்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இதில் வந்து கம் அப்ளை பண்ணி இதை வந்து நான் ஒட்டிக்க போகிறேன். கம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கம் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பொறுமையாக அப்படியே வந்து நம்ம ஷேப் பார்த்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீடில் வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும்னா, எனக்கு வந்து இப்போ இந்த ஷேப்பில் வேணுங்கிறனால நான் இந்த ஷேப்பில் வந்து இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு லைனில் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து டேரெக்டாகவே ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு ஷேப் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஒட்டின ஸ்டோன் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு, ஸோ நான் நார்மல் சீவிங் த்ரெட்டில் நாட் போட்டிருக்கேன். நாட் போட்டுட்டு இதை எதுக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ தட் அப்போ தான் நமக்கு வந்து சேஃபாக இருக்கும். ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒட்டியிருக்கனால நம்ம சும்மா ஒரு ரெண்டாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஸ்டிச், அடுத்து இந்த சைடுக்கு போயிட்டு இங்கே ஒரு ஸ்டிச், அந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒட்டியிருக்கனால நம்ம இதை ஒட்டவே இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்டிச், ஒரு ஸ்டோனுக்கு ஒரு ஸ்டிச், அனதர் ஸ்டோனுக்கிட்ட இந்த சைடில் வந்துட்டு இப்படி ஒரு ஸ்டிச். ஸோ ஆப்போசிட் சைடில் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சாக நீங்கள் வந்து போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி இங்கே ஒன்றுனா இந்த சைடில் ஒன்றுனா இந்த சைடில் ஒன்று, அந்த கணக்கில் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு இல்லைன்னா இப்படி கூட போட்டுக்கலாம். ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம விஷ் தான் எப்படி போடணும் அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து இந்த மெத்தட்லேயே போட்டுக்கிட்டு, நான் 2 மெத்தடுமே இப்போ சொல்லி கொடுத்தனால நான் 2 மெத்தடையுமே நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே நாட் போடலாம், இல்லைன்னா அப்படியே நம்ம கண்டினியூ கூட பண்ணிடலாம். ஸோ நான் அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா, கட் பீடும் ஒரு 2mm, அதாவது ஒரு 2mm பீட்ஸ் அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ கட் பீட் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து 2mm பீட். ஸோ இதில் சும்மா கொஞ்சோண்டு 2mm பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2mm பீட், அடுத்து ஒரு கட் பீட், அதாவது டியூப் பீட், அந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். ஸோ இப்படி ஒரு ஸ்டிச் ஃபஸ்ட்டு நேராக சென்டரில். ஓகே, அங்கே ஒரு லாக் போட்டுக்கோங்க. இதை அப்படியே அப்பரில் கொண்டு வந்து, அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு வந்து மேலே தூக்கி போட்டுக்கணும். போட்டாச்சு. இப்போது இங்கே கொண்டு வந்துட்டு இந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு லாங் ஸ்டிச், அடுத்து இங்கே ஒரு ஷார்ட் செயின். ஓகேவா, போட்டுட்டு ஒரு டியூபு, அடுத்து ஒரு சுகர், அதாவது ஒரு 2mm அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு
இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகே, ஸோ இந்த டிசைன் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இப்படி போட்டுருக்காங்க. ஓகேவா? அடுத்துட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம கம் ஒட்டியிருக்கனால நமக்கு கொஞ்சம் இதாகுது, கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஒரு லாங், அடுத்து ஒரு ஷார்ட். ஓகே, சேம் மெத்தட். ஒரு 2 mm ஒரு டியூபு. ஸோ அப்படியே ஸ்டிச் பண்ணி ஒரு 2 mm ஒரு டியூப் பி அந்த மாதிரி. ஸோ இதையே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இங்கேயும் போட்டுட்டு இங்கே ஒரு லாங் ஒரு ஷார்ட் போட்டு அதே மாதிரி ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். ஸோ நமக்கு இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு ரெக்க டிசைன் மாதிரி. எங்கேனாலும் நம்ம இந்த டிசைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அங்கே ஒரு ஷார்ட் செயின் மாதிரி போட்டுட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு லாங் ஒரு ஷார்ட், அவ்வளோதான். இந்த மெத்தடில் போட வேண்டியது தான். ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். ஸோ அதனால் எனக்கு அப்போ கொஞ்சம் ஆடாமல் நிற்கிது. அதனால் நான் வந்து அங்கே ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஒரு லாங் ஒரு ஷார்ட். அதே மாதிரி இங்கே சைடில் போடுற மாதிரி அதே மாதிரி அந்த சைட்லேயும் நம்ம வந்து போடணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து நல்ல லுக் கொடுக்கும். அதுக்காக தான் இப்படி போடுறது. நீங்கள் ஒரு பீகாக் டிசைன் போடுறீங்கன்னா அந்த இடத்துக்கிட்டே இந்த மாதிரி ஒரு டிசைன் நம்ம சூஸ் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஷார்ட், ஒரு டியூபு, அடுத்து ஒரு சுகர், அதாவது 2 mm. ஸோ இதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணனாலும் ஸ்டாப் பண்ணலாம், இல்லைனா கண்டினியூ பண்ணிவிட்டு கொண்டு போகிறதுனாலும் நம்ம வந்து கொண்டு போய்க்கலாம். ஸோ இதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன், அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் காம்போ மாதிரிக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு எண்ட் நாட் போட்டுருங்க. இந்த இடத்துல ஒரு எண்ட் நாட் போட்டுடலாம். ஓகே, இங்கே எண்ட் நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி இங்கேருந்து எடுத்துக்கோங்க. அதே மெத்தட் தான். ஒரு லாங்கு ஒரு ஷார்ட், ஒரு லாங் ஒரு ஷார்ட் போட்டுட்டு ஒரு இது ஒரு சுகரு, ஒரு இது டியூப் பீடு அந்த மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ இங்கே கொண்டு போன மாதிரி இங்கேயும் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் அந்த மாதிரி. ஷார்ட்டை நீங்கள் வந்து இழுத்துடக்கூடாது, அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். அங்கேயே வச்சுருங்க.
கடைசியாக இன்னும் ஒரு 2 மட்டும் போட்டோன்னா நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது ஒரு சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் அழகாக இருக்குது. ஒரு டியூப் பீடு அப்புறம் ஒரு ஸ்டோன் செயின் வச்சு இந்த மாதிரி ஒர்க் கூட பண்ணலாம். சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு ரெக்க மாதிரி இருக்குது இல்லையா, நல்லா இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், க்ரியேட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம இதோட முடிச்சுட்டு நான் இந்த சைடே கொண்டு போய்க்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நமக்கு வந்து இதாட்டும் இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதோட முடிச்சுட்டேன். இங்கே நான் வந்து லாக் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு ஸ்டோன் செயினை வச்சு அதுக்கடுத்து ஒரு டியூப் பீட் இதெல்லாம் வச்சு நம்மளால் இவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஜஸ்ட்டு வெறும் ஃபஸ்ட்டு ஸ்டோன் செயினை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். அதுக்கடுத்து அதாவது ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். அதுக்கடுத்து ஒரு டியூப் பீட், அடுத்து ஒரு 2 mm வச்சு இந்த லுக் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.